டிவி நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள். தோடகாஷ்டக பாடல் 7. இந்த பாடல் ரொம்பவே அழகா ஒரு சிறப்பு வாய்ந்தது. இப்படிதான் எல்லா பாடலும் சொல்றேன் அப்படின்றீங்களா? அதாவது முத்து முத்தா ஒவ்வொரு பாடலும் ஏற்றிருக்கிறாங்க. அதை எப்படி நான் சொல்லாம இருக்க முடியும்? இந்த 7வது பாடல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் இயற்றப்பட்ட அந்த கதை நம்ம முதல்ல பார்த்தோம்ல, அதனுடைய சாராம்சம் யாரால இயற்றப்பட்டது அப்படிங்கிறதனுடைய ஒரு குறிப்பு வந்து இந்த பாடல்ல வருது அப்படின்னு சொல்லணும். இந்த பாடல முதல்ல பாடி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எந்த வார்த்தை இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். குரு புங்கவ புங்கவ கேதனதே சமதாமயதாம் நஹி கோபி சதி சரணாகத வத்சல தத்வனிதே பவ சங்கர தேசிக மே சரணம். தோடகாஷ்டக பாடல் 7ஆம் பாடல்ல இந்த குரு புங்கவ புங்கவ அப்படிங்கிற வார்த்தைகள் வருது. இதுல இந்த புங்கவங்கிற வார்த்தை வந்து பத்மபாதரை மீன் பண்ணி தான் இந்த தோடகாச்சாரியார் வந்து எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனந்தகிரி அப்படிங்கிற சிஷ்யன் நம்ம அந்த கதையில பார்த்தோம் இல்லையா, குருவுக்காக அவருடைய துணியை துவைச்சு கொடுக்கறதுக்கு போற அந்த சிஷ்யன் தான் ஆனந்தகிரி. அவர் தான் தோடகாச்சாரியாரா மாறுறாரு. அவர் தான் இந்த பாடல் வந்து எழுதுறாரு குருவுக்காக. ஏன் அப்படின்னா, நான் வந்து உங்களுடைய அலுவலை பார்க்க போனா கூட எனக்கு நீங்க அந்த நேரத்துல நான் மிஸ் பண்ண பாடத்தை நீங்க எனக்கு சொல்லிக் குடுத்துருக்கீங்க. ஆக அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா இந்த பாடலை கிரியேட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு குரு நமஸ்காரமா தான் இந்த தோடகாஷ்டகத்தை அவர் வந்து பாடுறாரு. அப்ப என்ன ஒரு அழகான ஒரு ஜெஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னுடைய குணத்தை பிரதிபலிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். பொதுவா நன்றி யாருக்கு தெரிவிப்போம்? நம்மளுக்கு உதவியா இருந்தவங்களுக்கு தான் தெரிவிப்போம். எதிரிக்கு சொல்லவே மாட்டோம். ஆனால் இன்னையிலேருந்து நோட் பண்ணிக்கங்க, நம்மளுடைய நண்பர்களுக்கு நன்றி சொல்கிறத காட்டிலும் எதிரிக்கும் நன்றி சொல்லணும். எதிரிங்கிறத விட அவங்க அங்கே ஒரு தடையாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க அந்த தடையை வைக்கலைன்னா அதை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிற அந்த மனசு நம்மளுக்கு வந்திருக்குமானா வந்திருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த பத்மபாதர் தான் வந்து அவர் பாட்டில் துணி துவைச்சா துவைக்கட்டும், எங்கள் பாடம் அதுக்காக ஏன் நிற்கணும், நீங்கள் எங்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆச்சாரியர்கிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ தான் இவர் பாடம் சொல்லிக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கதையெல்லாம் நடக்குது. அப்படி தனக்கு ஒரு தடையாக அந்த வந்து அவர் வச்சதுனாலேயே அவருக்கும் ஒரு வணக்கத்தை தான் தெரிவிக்கிறார். அவர் வந்து சர்க்காஸ்டிக்காக பாடலை, அவருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்து இந்த குருவுக்கு தன்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்த அவருக்கும் ஒரு பாடலை இந்த தோடகாஷ்டகத்தில் வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயமாக பார்க்கப்படுது. வாழ்க்கையில் தட்டி கொடுத்து நம்ம முன்னேறுறோம், கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அவங்களுக்கு சொல்கிறோமோ இல்லையோ, சில பேர் தட்டி விட்டு நம்ம முன்னேறுறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு நம்மளை கீழே தள்ளலைன்னா எந்திரிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் நம்மளுக்கு வரவே வராது. எந்த அளவுக்கு ஒரு ரப்பர் பந்தோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பந்தோ அதை தண்ணியில் போட்டு அழுத்துறோமோ அது திருப்பி மேலே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நம்ம அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த பாடல்லேருந்து ரொம்ப சிறந்த ஒரு உதாரணமாக அமைஞ்சிருக்கு. யாரையும் எதிரியாக பார்க்காம தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த படி எடுத்து வைக்கிறதுக்கான படிக்கற்களாக பார்க்கணும், அவங்களையும் மதிக்கணும் அப்படின்ற ரொம்ப அழகான ஒரு பாடத்தை நம்மளுக்கு இந்த பாடல் மூலமாக உணர்த்தியிருக்கிறாங்க. அதோட இன்னும் ஆழமான அர்த்தத்தை நம்ம பார்த்துடலாமா? குரு புங்கவ புங்கவ கேதனதே, தன்னிடத்தில் அடைக்கலம் புகுந்தவரை அன்புடன் பார்த்து கொள்ளக்கூடிய இறைவா. சமதாம் அயதாம் நகி கோபி சதி, உண்மையின் பொருளாக இருப்பவரே, மேலோருக்கு மேலோராக திகழ்பவரே. சரணாகத வத்சல தத்வனிதே, தேவர்களால் புரியப்பட்ட அறிந்து கொள்ளப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக ஒரு மனிதனாக தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி ஞானத்தை மேலாக வைத்திருக்கக்கூடிய இறைவா, அந்த நிலையை அடைந்தவர் யாரும் இல்லை என்பதை உணர்த்திய இறைவா, பவ சங்கர தேசிகமே சரணம், என்னுடைய புகலிடமே நீதான், உன்னுடைய திருவடியை சரணடைகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த தோடகாஷ்டகம் 7ஆம் பாடலினுடைய அர்த்தம். அழகான ஒரு உள்நோக்கத்தோடு இந்த பாடல் இயற்றப்பட்டு அதனுடைய கருத்தும் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, நாளையோட இந்த தோடகாஷ்டக பாடல் முடிவடையுது அப்படிங்கிறது தான் எனக்கே ரொம்ப முடியுதில்ல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஒரு கடலில் மூழ்கி எழுந்த மாதிரி இருக்குது ஒவ்வொரு பாடலும். இவ்வளோ விஷயங்களா, இவ்வளோ ஆழமா, இவ்வளோ அர்த்தமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த உணர்வு உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள்
திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கான கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கூடவே லைக் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைய எபிசோடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். தோடகாஷ்டக பாடலினுடைய இறுதி பாடல் 8ஆம் பாடல். சரியா? நாளை சந்திக்கலாமா? நன்றி.